ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेः वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः. वाळि परकाळन् वाळि कलिकण्ड्रि वाळि कुறையலூர் வாழ்வேந்தன் வாழி அரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனி இந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 6 குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கையொன்றும் சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியாய் இறங்கு நீயே. திருநெடுந்தாண்டகத்திலே முதல் பாசுரத்திலே எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரங்கள், குறிப்பாக ஆழ்வாருக்கு செய்த உபகாரங்கள், ஆழ்வாருக்கு ஞானத்தை அளித்தான் அப்படிங்கிற முக்கியமான உபகாரம், இதையெல்லாம் எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தளிர் பொறையும் திருவடி என் தலைமேலவே என்பதாக அவனுடைய திருவடியை நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சாதிச்சார். இரண்டாவது பாசுரத்துல எல்லாத்துக்கும் மேலே பெரிய உபகாரம் எம்பெருமான் எனக்கு பண்ணினது, அவன்தான் பரமபுருஷன், அவன்தான் பரமாத்மா, அவன்தான் பரந்தெய்வம் என்பதை எனக்கு புரிய வைத்தான். ஏன்னா சாஸ்திரங்களிலே பார்த்தா பலவிதமா குழப்பமாக இருக்கும், பலரும் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவந்தாமேன்னு எனக்கு சுவாமியான அவன் தன்னுடைய பரத்வத்தை காண்பித்து புரிய வைத்தான் அப்படின்னு சொன்னார். மூன்றாவது பாசுரத்திலே அது எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமான் தன்னுடைய திருவேணியை நான் சேவிக்கும்படி எனக்கு அதை காட்டி கொடுத்தான். எம்பெருமான் திருமேனி தானே ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு ரீதியிலே இருக்கும். ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது. அப்படி இருக்கச்ச கருவடிவில் செங்கன்ன வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே, அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியை யார்தான் புரிந்து கொண்டார்கள், அந்த திருமேனி வைபவத்தை யார்தான் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்கிறார் இதுல. அப்ப யார்தான் புரிந்து கொண்டார் அப்படின்னா, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத அந்த விஷயத்தை எம்பெருமான் எனக்கு புரிய வைத்தானே அப்படின்னு தாற்பயம். எம்பெருமான் எனக்கு புரிய வைக்கும்படியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தான்னா எதுவுமே இல்லை. நான் எதுவுமே பண்ணாட்டா கூட நான் விஷய பிராவண்யத்தையும் உடைய நான் அவ்வாறு இவ்வாறாய் கண்ட காட்சிக்கு சதுசம் உண்டோ அப்படின்னு வியாக்கியானத்தில் சாதிக்கிற. நான் ஏதோ விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தேன், சம்சாரியுடைய சம்சாரிகளாக, சம்சாரிகளோடு சம்சாரியாக அப்படியே ஒன்றுபட்டு இருந்து கொண்டேன். ஆனால் எனக்கு எம்பெருமான் தானே நேர வந்து தன்னுடைய திருவேணியை காட்டி தந்தானே. எம்பெருமானுடைய திருவேணியை சேவிக்கும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தானே.
கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே அப்படின்னு அந்த விஷயத்தை கொண்டாடினார். இந்த மூணுமே முக்கியமான 3 விஷயங்கள். பெருமான் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் அப்படின்னு பார்த்தா, சாஸ்திர ரீதியா செய்திருக்கிற உபகாரங்கள் அப்படின்னா சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் தான் முதல்ல சொன்னார். சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரம், ஆத்மாவை பற்றி நமக்கு புரிய வைத்தான் அப்படின்னு செய்த உபகாரம், எம்பெருமானை பற்றி நமக்கு புரிய வைத்தான் அப்படின்னு செய்த உபகாரம், இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு மேல பெரிய உபகாரம் அப்படின்னு பார்த்தாதான் எம்பெருமானே பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைத்தான். 3வது பெரிய உபகாரம் அப்படின்னு பார்த்தாதான் எம்பெருமானுடைய திருவேணியை நான் அனுபவிக்கும்படி செய்தான். அதாவது எம்பெருமானே பரம்பொருள் ஆத்மஸ்வரூபத்தை காண்பிப்பது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு சமமான வைபவம் உடையது திருவேணி. அதை மற்ற பேர்லாம் ஒத்துக்க மாட்டான். மற்ற பேர்னா நம்ம சம்பிரதாயம் தவிர பாக்கி எத்தனையோ வேதாந்தம் பேசக்கூடிய வேதாந்திகள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவள்லாம் அதை ஒத்துக்க மாட்டான். ஆனால் வேதத்திலே சொல்லக்கூடிய விஷயம், அது மாதிரி புராணங்கள்ல எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு திருமேனியை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம், அதையெல்லாம் நமக்கு புரியும்படி எம்பெருமான் பண்ணான் அப்படின்னு இந்த விஷயத்தையும் 3வதுலே சொன்னார். அடுத்து இப்ப 4வது ஆரம்பம், 4வது பாசுரம் ஆரம்பம். இதுல என்ன கேட்டா, எத்தனை உபகாரம் பண்ண எம்பெருமானை ஒரு நாளுமே மறக்க கூடாது. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இனிமே அனுபவித்துக் கொண்டு இருக்கணும், அவ்வளவுதான். ஞானம் அப்படின்னு முதல்ல வந்தாச்சுன்னா 2வது அனுபவம் அப்படின்னு தானே வரணும். நல்ல ஞானம் அப்படின்னு வந்தாச்சுன்னா அப்புறமேல அனுபவம் அப்படின்னு வரணும். இல்லாட்டா கட்டுறதுனால ஆன பயன் என்கொள், இல்ல வெறும் ஞானம் மாத்திரம் வந்ததுன்னா அது ஏட்டுச்சுரைக்காயா இருக்கும். புஸ்தகத்துல இருக்கு ஞானம், புஸ்தகத்துல இருக்க மாதிரி இவனுடைய மஸ்தகத்திலையும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தலையிலையும் இருந்ததுன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகா ஒண்ணு சொல்றார், ஞானம் எல்லாம் இருக்கட்டும், யாரு உன்னுடைய திருவடியை ஆசிரியத்து ஜீவித்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலே ஜீவிக்கிறார்கள் அப்படின்னு. ஏன்னா திருப்பி திருப்பி ஞானத்துக்கு ஒரு முடிவு கிடையாது. அது என்ன பண்ணிட, திருப்பி திருப்பி நெல்லை குத்தி 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 மேல அரிசி ஆகும், அரிசியை குத்தினா மாவும் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த பின்னாடி அந்த நெல்லை குத்தினா அதனுடைய பலன் அரிசி, அரிசி எடுத்தாச்சுன்னா பாக்கி இருக்கிறது தவிடு இருக்கும், உமி இருக்கும், அதெல்லாம் களைஞ்சுடணும். அந்த மாதிரி ஞானம் அப்படிங்கிறத குத்தினா அதனுடைய பலனா வரக்கூடியதுதான் பக்தியும் அனுபவமும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உமியெல்லாம் குத்தின்னு இருக்க கூடாது. ஞானத்துடைய காரியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பக்தியினுடைய காரியத்தில் வரணும். அதுக்கு மேல ஞானம்னு ஒண்ணு இருக்குமானால் அது பக்திக்காக இல்ல அனுபவத்துக்காக அப்படின்னு இருக்கணும். அதனால இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்லுகிறார், தன்னுடைய நெஞ்சை கூட்டு, தன்னுடைய மனசை கூட்டு சொல்றார், எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இரு. இப்படி எம்பெருமான் உபகாரம் செய்திருக்கிறான் இல்லையா, இனி செய்ய வேண்டியது அவனை அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்பொழுது 4வது பாசுரம். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இந்நிலம் காழ்த்தி நீர்வின் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோ செய்வட சொல்லாகி திசை 4மாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே. மடநெஞ்சமே அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார். எப்பவுமே ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரிய துணையாக இருக்கக்கூடியது அவளுடைய மனசுதான். சுவாமி நம்மாழ்வார் பல இடங்கள்ல சாதிக்கிற முதல் பாசுரம் ஆரம்பமே என் மனனே அப்படின்னு தான் ஆரம்பம். துயரது சுடரடி தொழுதெடு என் மனனே அப்படின்னு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல நெஞ்சமே நல்ல நல்லே உன்னை பெற்றாள் அப்படிங்கிற, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. அதுக்கப்புறம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நாம்னு சொல்லும் போது தன்னையும் தன்னுடைய திருவுள்ளத்தையும் தன்னுடைய திருவுள்ளம் போலே இருக்கக்கூடிய பாகவதர்களையும் சேர்த்துக்கொண்டு சொல்றாருன்னு வியாக்கியானத்துல இருக்கு. என்ன கேட்டான்னா, இப்படிப்பட்ட ஒரு மனசு கிடைச்சா அதுவே பெரிய பாக்கியம். மனசுங்கிறது ரொம்ப முக்கியம். மனையவைக மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகம். மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பகவத்கீதையில வரும். இது நமக்கே லோகத்துல தெரியும்.
ஒருத்தர் சந்தோஷமா இருக்கான்னா துக்கமா இருக்கான்னா அதுக்கும் காரணம் மனசுதான். மனசுனா மனசுல தானே இருக்கு பிரதானமாக, எப்படி எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது தானே இருக்கு. ஆனா பகவத்கீதையில நல்லா கடைசி வரைக்கும் போய் சம்சாரத்துல ஒருத்தன் இருக்கான்னாலும் இல்ல மோட்சத்துல ஒருத்தன் இருக்கான்னாலும் அதுக்கும் காரணம் மனசுதாங்க. பகவத்கீதையில கண்ணன் சொல்லுகிறான், சந்தோஷம் துக்கம் மாத்திரம் இல்ல, நீ சம்சாரத்துல இருக்க அதுக்கு காரணம் மனசு, நீ மோட்சத்துக்கு போறியான அதுக்கும் காரணம் மனசுதான் அப்படிங்க. ஏன்னா மனசு அனுசரிச்சுதானே சரீரம் வேலை செய்கிறது, மனசு அனுசரிச்சுதானே இந்திரியங்கள் வேலை செய்கிறது. அதனால மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஆழ்வார்களுக்கு மனசு அப்படிங்கிறது பெரிய துணை அப்படின்னு இங்க பிள்ளான் அடிக்கடி சொல்ல, தம் திருவுள்ளத்தை, ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை சொல்லுகிறார் அப்படின்னு தான் வரும். மனசு மாத்திரம் நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, சில சமயம் ஆத்மாவுக்கு புரியுறது ஆனா மனசுக்கு புரிய மாட்டேங்கிறது. காலக்ஷேபங்கள்ல பண்ண ஆத்மாவுக்கு புரியுது, எம்பெருமான் பரதத்துவம், எம்பெருமானை அனுபவிக்கணும், ஆனா மனசுக்கு புரியலையே. மனசு வேற எங்கேயோனா ஈடுபடுகிறது. அப்ப ஆத்மாவும் மனசும் ஃப்ரெண்டா எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு புரிஞ்சத மனசும் ஒத்துன்றது அப்படின்னா வேற என்ன வேணும்? அப்ப மனசை காட்டிலும் நல்ல நண்பன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. இல்ல ஆத்மாவுக்கு புரிஞ்சத மனசு ஏற்க மறுத்தது அப்படின்னு சொன்னா அப்பதான் பிரச்சனையே வருது, படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ரீதியில வருது. ஆனா ஆழ்வார்களுக்கெல்லாம் மனசுதான் பெரிய சகாயம், துணைவன், கூட இருக்கக்கூடிய பெரும் நண்பன் அப்படிங்கிற மனசுதான். அதனால மனசை கூட்ட நிறைய, அதுவும் அதனால்தான் மட நெஞ்சமேங்கிற. மடன்னா சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியது, தனக்காக எதுவும் தெரியாது, பெரியவா யார் சொல்றாரோ அதை கேட்டு இருந்தா அதுக்கு மடமை அப்படிங்கிற குணம். அது ஒரு விதத்துல நல்ல குணம். அவ சொல்றதை நான் கேட்கிறேன், எனக்குன்னு தனியா எதுவும் கிடையாது, அதனால மஞ்சமே நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்றார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல் வாழலாம் மட நெஞ்சமே. அதாவது மந்திரத்தைன்னா பகவானை சொல்றார். பரம ரகசியமாக வேதங்கள்லே வேத மந்திரங்கள்லே இருக்கக்கூடிய பகவான், அவனை மந்திரத்தால் திருமந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல், திருமந்திரத்தினால் அந்த எம்பெருமானை நீ அனுபவிக்க கத்துக்கோ. கத்துண்டேனா வாழலாம், உனக்கு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும், நல்ல சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும். இங்க மட்டும் இல்ல, எங்க வேணாலும் நல்ல வாழ்வு கிடைக்கும். நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ எம்பெருமானை பார்த்தாயா? 3 பாசுரங்கள்ல எம்பெருமானுடைய பெருமைகளை பார்த்தோம். எம்பெருமானுடைய பெருமைகளை காட்டிலும் எம்பெருமான் செய்த உபகாரங்களை பார்த்தோம். நீ மறக்க கூடாது, மறவாது என்றும் நீ மறக்கவே கூடாது. எதை மறந்தாலும் எம்பெருமானை மறக்கவே கூடாது. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்திரத்தால், அதுக்காக தான் திருமந்திரம் இருக்கு இல்லையா? திருமந்திரத்தினாலே அந்த மந்திரமாக ரகசியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் நமக்கு தெரிஞ்சிருக்கான். வேதத்திலே ரகசியமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம், எம்பெருமானுடைய திருமேனி எல்லாம் நமக்கு சேவையா எடுத்துள்ளோம். அதனால ரகசியமானது எப்ப நமக்கு நன்னா தெரிஞ்சுடுத்தோ அப்ப ரகசியமா இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை, எம்பெருமானை மந்திரத்தால் திருமந்திரத்தினால் அனுபவிக்கலாமே. எதை வைத்துக் கொண்டு அனுபவிப்பது எம்பெருமானை அப்படின்னா அதுக்குதான் இருக்கவே இருக்கு திருமந்திரம். அப்போ வாழுதியல் அனுபவித்திருந்தால் நீ வாழலாம், நல்ல வாழ்வு பெறலாம், என்றும் வாழலாம், என்னன்னைக்கும் நல்ல வாழ்வு பெறலாம், பரமபதத்துல கூட ஆனந்தமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட எம்பெருமானை அப்படிங்கிறதா முதல்ல ஒண்ணொன்னாக சொல்ற. இந்திரக்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை, இது முதல் விஷயம். இரண்டாவது, இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தாய், இது இரண்டாவது. மூன்றாவது, செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. நான்காவது, திசை நான்குமாய். ஐந்தாவது, திங்கள் ஞாயிறாகி. ஆறாவது, அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தனனை. ஏழாவது, அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. எம்பெருமானை இப்படி 7 விஷயமாக சொல்ற. மேலோட்டமா அர்த்தம் சுலபமா தான் இருக்கு. இந்திரனுக்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை. இந்திரனுக்கும் பிரம்மதேவன் இருக்கான் இல்லையோ, இவர் 2 பேருக்கும் முதல்வனாக காரணமாக இருக்கக்கூடியவன். அடுத்து இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தான், 5 பூதங்களையும் சொல்றார். இருநிலம் அப்படின்னா விஸ்தாரமான நிலம் பூமி, கால்னா காற்று, தீ நீர், விண்ணா
அந்த மாதிரி பூதம் ஐந்து பூதங்களாக இருப்பவன், அதாவது 5 பூதங்களை சிருஷ்டித்து அவற்றுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த பூதங்களாகவே இவன் இருக்கிறான்னு சொல்லும்படியாக எல்லாற்றுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருந்து வழி நடத்துபவன். அது மட்டுமல்ல, 3வது செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி, நல்ல தமிழ் சொல்லும் வட சொல்லுமாக இருக்கான். தமிழ் வேதமும் வட வேதமுமாக இருக்கான். செந்திரத்த நல்ல நேர்மையான பெருமை படைத்த, தமிழோசை செம் அப்படின்னா செவ்வையான நேர்மையுடைய அர்த்தம். திறத்த அப்படிப்பட்ட திறமையுடைய தமிழ் ஓசையும் வட சொல்லுமாக, அதாவது தமிழ் வேதத்தையும் வட மொழி வேதத்தையும் வெளிப்படுத்தி அவற்றினாலே சொல்லப்படுவாக இருக்கக்கூடியவன். திசை 4 4 திக்குகளும் பொருள்களை படைத்து அந்த பொருள்களுக்கு அந்தர்யாமையாக இருக்கக்கூடியவனானபடினாலே திசை 4 இருக்கக்கூடியவன். திங்கள் ஞாயிறாகி சந்திர சூரியனாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து அவர்களையும் வழி நடத்துபவன். அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலா அந்தனனை, அந்தரம் அப்படின்னா அந்தர்யாமியாக இருக்கும் போதுன்னு அர்த்தம். அந்தர்யாமிய வேதத்தை சொல்லிச்சு சில சமயம் அந்தரகான்னு சொல்லும். பிருத்திவியா அந்தரஹா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அந்தரஹா அப்படின்னா அந்தர்யாமி அப்படிங்கிறதே அந்தர் யாமின்னு 2 பதம் சேர்த்து வந்திருக்குது. அந்தர்னா உள்ள இருக்கிறவன் அர்த்தம், யாமின்னா நியமனம் பண்றவன், கண்ட்ரோல் பண்றவன், ஆள்பவன், உள்ளிருந்து ஆள்பவன் அர்த்தம். அதனால அந்தரத்தில் உள்ளிருந்து ஆள்வதில் தேவர்க்கும் அறியலாக அந்தரனே, எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கான்ங்கிறது யாருக்கு தெரியும்? எல்லாருக்குள்ளேயும் பெருமான் இருக்கான், நமக்குள்ளேயும் பெருமான் இருக்கான், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கான், நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். தெரியுமா? தேவர்களுக்கே தெரியாதுன்னு நமக்கு எங்க தெரிய போறது? பிரம்மாதி தேவர்களுக்கே தெரியாது உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது. அதனால உள்ளுக்குள்ள இருக்கானே தவிர தெரியும்படி இல்லை. நம்ம சரீரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சிடுவோம். டாக்டர்கள்ட்ட போனா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பாப்பா, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாப்பா, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஆனா எந்த டாக்டரும் பரமாத்மா உள்ள இருக்கான்னு கண்டுபிடிக்கல இன்னும். ஏன்னா தேவருக்கும் அறியலாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, கண்ணுக்கெல்லாம் புலப்படாதவன். அந்தரத்தில் அந்தர்யாமியாக இருக்கும் விஷயத்தில் தேவர்க்கும் அறியலாக தேவர்களாலும் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்தனனை சுத்தமாக இருப்பவன். உள்ளுக்குள்ள இருந்தான்னா தோஷம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். சரீரத்துக்குள்ளதானே நாமளும் இருக்கோம், இந்த சரீரத்துக்குள்ளதானே பரமாத்மா இருக்கான். அதனால நம்மள மாதிரிதான் அவன் இருப்பான்னு நினைக்க வேண்டாம். நம்ம சரீரத்துக்குள்ள இருந்தா கூட நமக்கு சுகதுக்கம் உண்டு. சரீரத்தினாலே சரீரத்துக்குள்ள இருக்கோம் இல்லையோ, உள்ள இருக்கிறதே சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே. ஆனா அவன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கான் அப்படிங்கிறதுதான் அந்தனனை அப்படிங்கிற. அந்தனா சுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, அந்தனர்கள் பிராமணர்களுடைய மாடு செல்வம் அர்த்தம். பிராமணர்களுடைய செல்வம் வேதம், அதனுடைய அந்தினா வேதாந்தம். அந்த வேதாந்தத்திலே வைத்த மந்திரத்தை, வேதாந்தத்திலே சொல்லப்படுவோனான எம்பெருமானை அப்படின்னு அர்த்தம். வேதம் வேதாந்தம், வேதத்தை சொல்லும் போது அந்தனர் மாடுங்கிற பிராமணர்களுக்கு இது பெரிய செல்வமா, என்ன கட்டி காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்கா. நம்ம பரம்பரையா வரக்கூடிய சொத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இடத்துல பரம்பரையா வரக்கூடிய சொத்து இருக்கும். எத்தனை வருஷமா வந்திருக்கு? அப்படியே 100 வருஷமா எங்க பரம்பரையில வந்திருக்குன்னு சொல்லுவா. சில பேர் 200 வருஷமா எங்க பரம்பரையில வந்திருக்குன்னுவா. இன்னும் சில இடத்துல பார்த்தோம்னா பெரிய பெரிய அரண்மனை அப்படின்னா அந்த ராஜ வம்சத்துல வந்திருப்பா. இந்த அரண்மனை 500 வருஷமா எங்க இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவ்வளவுதானே. 100 வருஷமாக 200 வருஷமாக 500 வருஷமாக வந்த சொத்து அப்படின்னு இருக்கும். 5000 வருஷமா வந்த சொத்துன்னு ஏதாவது இருக்குமா? அதுதான் பிராமணர்களுக்கு அதுதான் பெரிய சொத்து. தலைமுறை தலைமுறையாக ஒருத்தன் காப்பாற்றி கொண்டு வரான்னா அதுதான் உண்மையிலேயே பெரிய செல்வம். அப்ப தலைமுறை தலைமுறையாக எத்தனை ஆச்சாரியர்கள், அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த வேதத்தை இன்னி வரைக்கும் காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ இவர்களுக்கு பிராமணர்களுக்கு உண்மையிலேயே பெரிய செல்வம் அப்படிங்கிறது வேதம் தான். அதனால அந்தனர் மாட்டு அந்தி வைத்த பிராமணர்களுடைய செல்வமான வேதத்திலே அந்தத்திலே வேதாந்தத்திலே வைத்த மந்திரத்தை, அதில் இருக்கக்கூடியவன், அதில் வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மந்திரம் ரகசியமானவன் அர்த்தம். ரகசியமானவன் வேதம் தவிர வேற வழியா தெரிஞ்சு கொள்ள முடியாது.
அந்த வேதத்தை இவர்கள் கோப்பியமாக ரகசியமாக வச்சுருக்கா. அப்படிப்பட்ட எம்பெருமானை மந்திரத்தால் திருமந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல். திருமந்திரத்தினாலே நீ மறவாமல் எப்பொழுதும் நீ அனுபவிப்பாய். ஆனால் வாழலாம் மடநெஞ்சமே. அப்ப என்றும் வாழலாம், நீ என்னன்னைக்கும் வாழ்வு பெறலாம், சௌக்கியமா இருக்கலாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆத்மாவுக்கும் மனசுக்கும் ஒன்னாயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, சௌக்கியமா இருக்கலாம். அதை காட்ட சௌக்கியம் எதுவுமே கிடையாது. ஆத்மாவும் மனசும் வேற வேற ஆயிடுத்துனா தான் பிரச்சனை ஆயிடும். ஆத்மால ஒரு விஷயம் இருக்கு, ஆனா மனசுல வேற விஷயம் இருக்கு அப்படின்னா அதுதான் சம்சாரத்துல போய் நிற்கும். அதனால நீ இப்படி இரு. ஆத்மாவுக்கு இத்தனையும் உபகாரங்கள்லாம் பண்ணவனை பத்தி சொன்னேன் இல்லையா, அவன் தந்த ஞானத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஆத்மாவுக்கு உறுதுணையாக மனசே நீ இருந்து கொள். நீ அந்த ஆத்மாவை அனுபவிக்கும்படியாக இருந்து கொள். மனசாலதான் அனுபவிக்கும், அப்படி அனுபவிக்கும்படியாக நீ இருந்து கொள் அப்படின்னு இந்த அழகான பாசுரத்திலே சொல்ற. ஆழ்வாருக்கு இப்ப துணையாக, நல்ல துணையாக மனசு கிடைச்சு. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல துணை கிடைச்சா அது பெரிய லாபம். நல்ல பாகவதர்கள் கிடைச்சிட்டா பெரிய லாபம். நம்மாழ்வார் என்ன பண்றாரு, நல்ல பாகவதர்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக அவளை குறிச்சு உபதேசம் பண்ற. இருந்தாலும் கூட மனசுக்கு சமமாக ஆகாது. ஆகையாலே மனசே நீ அனுபவிக்க கற்றுக்கொள். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை. இந்திரனுக்கும் பிரம்மதேவனுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இங்க சிவனை விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார்னா, பிரம்மதேவனை சொன்னாலே சிவனை சொன்னபடியாக. பொதுவாக அவரையும் சேர்த்துதான் சொல்லணும். பாருருவில் நீர் எரிகால் விசும்புமாகின் பாசுரத்துல ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் அப்படித்தானே சொன்னார். ஏன்னு கேட்டா, பெருமாளுக்கு சமமாக பெயர் பெற்றவர்கள், பாமர ஜனங்களிடையே பெயர் பெற்றவர்கள் பிரம்மாவும் சிவனும். பிரம்மாவும் இந்திரனும் கிடையாது, பிரம்மாவும் சிவனும் தான் பெயர் பெற்றவர்கள். அப்ப பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் முதல்வன் தன்னை அப்படின்னு சொன்னா அந்த பாசுரத்தோடையும் ஓரளவு சேரும். ஆனா இந்திரருக்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, பிரம்மாவோ இல்ல சிவனோ மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றவாள்லாம் இருக்காள்யோ, அவ கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறேன் நானு. சிவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றோங்க, சிவன் தான் சம்ஹாரம் பண்றவங்க இல்ல 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்றோங்க, ஏன் இந்திரன் விட்டுட்டோங்க? இந்திரன் தேவேந்திரன், அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். வேதங்கள்ல இந்திரனை குறிச்சு மந்திரங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றான். வேதத்தை குறிச்சு ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காளே, அவெல்லாம் ஒரு விஷயம் சொல்றா. வேதம்னு எடுத்துண்டா இந்திரன் தான் பெரியவனம். புராணங்கள்னு எடுத்துட்டா வேணா சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் சொல்றாளே தவிர, வேதம்னு எடுத்துட்டா இந்திரன் தான் ரொம்ப பெரியவனா சொல்றதுக்கு வேதத்துல அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றா. அவ சொல்றதுக்காக சொல்றேன் நானு, நம்ம பெரியவெல்லாம் அப்படி சொல்லல. அப்போ அவளை பார்த்து இப்ப கேள்வி, பிரம்மா சிவன்கிறீங்களே, வேதத்துல இந்திரனை பத்தி நிறைய இருக்கு, இந்திரனை குறிச்சு யாகம் நிறைய இருக்கு, இந்திரனுடைய பிரபாவங்கள்லாம் நிறைய இருக்கு, இந்திரனை பத்தி கதையும் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் வேதத்துல ரொம்ப பெருமையும் இருக்கு அவனுக்கு. அப்ப ஏன் அவனை விட்டுட்டோங்கோ அப்படின்னா, அவ சொல்ற அப்படி இல்ல, இந்திரன்கிறது என்ன ஆனாலுமே பிரம்மா சிருஷ்டிச்சவர் தானே. அவன் பிரம்மா தானே இந்திரனை சிருஷ்டிச்சார். பிரஜாபதி இந்திரம் அசிருஜதா அப்படிலாம் ஒரு வேதத்திலேயே. இந்திரன்கிற ஒரு பதவி தானே. அதுக்கு மேல கேள்வி, இந்திரன் ஒருத்தர் உண்டான கிடையாது, ஒரு பதவி அது. அந்த பதவிக்கு யார் வேணா வருவா. பிரம்மா தான் அந்த பதவியை சிருஷ்டிச்சார், அதில் தானே இந்திரன் இருக்கா அப்படின்னா, அதே இந்திரன் மாதிரி தான் பிரம்மாவும், அதே இந்திரன் மாதிரி தான் சிவனும். அதுக்காக தான் அந்த இந்திரனையும் பிரம்மாவையும் இங்க ஒன்னா எடுத்திருக்க. இந்திரனுக்கு நீங்க என்ன கௌரவம் கொடுக்குறீங்களோ அந்த கௌரவம் தான் பிரம்மாவுக்கும் கொடுக்கணும், சிவனுக்கும் கொடுக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் அதிகப்படி கௌரவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா இந்திரன் சிருஷ்டிக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவன் அப்படின்னா அப்ப பிரம்மாவும் படைக்கப்பட்டவர் தான். இந்திரன் அது ஒரு பதவியில இருக்கக்கூடியவன் தானே தவிர அவன் ஒரு தனிப்பட்ட தெய்வம் கிடையாது. அப்படின்னா பிரம்மாவும் அப்படிதான், அவனும் ஒரு பதவி தான், பிரம்ம பதவின்னு ஒரு பதவிக்கு அவர் வந்தவர் தான். இந்திரன் தன்னுடைய புண்ணிய பாப கர்ம பலனாக அந்த பதவியை அடைந்தான்னா பிரம்மாவும் அப்படிதான், புண்ணிய பாப கர்ம பலனாக தான் பதவியை அடைந்தான். அதனால இந்த விஷயத்துல இந்திரனும் பிரமனும் ஒண்ணு, அவரை நீங்கள் தனியாக சொல்ல வேண்டிய காரணம் இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை அப்படிங்கிற.
முதல்ல சொன்ன மாதிரி சிவனை ஏன் விட்டுட்டார்னா பிரம்மாதான் சிவனை படைச்சார் அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கு, வேதத்திலையும் இருக்கு, புராணங்கள்லயும் இருக்கு. அதனால தேவர்கள்ல சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவன் பெயர் பெற்ற இந்திரன் எடுத்துப்போம். அது மாதிரி பிரம்மா சிவன் பார்த்தா சிவனுக்கும் அப்பனாக பெருமை பெற்றவரான பிரம்மாவை எடுத்துப்போம். இவர் ரெண்டு பேரையும் படைத்தவன், ரெண்டு பேருக்கும் முதல்வனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சிருஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பெருமையை சொல்றார். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை. அப்ப இவன் முதல்வன், இவனுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னபடியாச்சு. அடுத்த வரி, இரு நிலம் கால் தீ நீர் விண் பூதம் ஐந்தாய். அந்த தேவர்களை படைத்த மாதிரிதான் அச்சேதனங்களையும் படைச்சிருக்கான், பஞ்சபூதங்களையும் படைத்திருக்கான். இரு நிலம், நல்ல பெரிய நிலம், கால் தீ, கால்னா காற்றுன்னு அர்த்தம், நீர் விண் அப்படின்னு ஆகாசம். இந்த மாதிரி பஞ்சபூதங்களை படைத்து அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன். அதனாலதான் பூதம் ஐந்தாய் பெருமாள் இருக்கான் அப்படிங்கிற. நீங்க தேவர்கள்னு போற்றக்கூடிய சேத்தனர்களை சொல்ற மாதிரி அச்சேதனங்களையும் எம்பெருமான் தான் படைத்தான். ஆனா ஒரு விஷயம் என்ன கேட்டா, முதல்ல அந்த அச்சேதனங்களை படைச்சுட்டான், அப்புறம் தான் இவர்களையே படைச்சது. முதல்ல அச்சேத பஞ்சபூதங்களை எல்லாம் சிருஷ்டிச்சு பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சு அதுல பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். பிரம்மாண்டம்னு ஒரு லோகம், அந்த லோகத்தை சிருஷ்டிச்சு அதுல பிரம்மாவை சிருஷ்டிச்சு அந்த பிரம்மா மூலம் சிவனை சிருஷ்டிச்சு அப்புறம் இந்திரனை சிருஷ்டிச்சு. அப்ப முதல்ல இது அச்சேதன சிருஷ்டியா சேத்தன சிருஷ்டியானா முதல்ல அச்சேதன சிருஷ்டி தான். அதுக்கப்புறம் தான் பிரம்மாதி தேவர்களை எல்லாம் படைக்கார். அந்த ரீதியில பார்த்தானா முதல்ல இதுதான் சொல்லணும். இருநிலம் கால் தீ நீர் விண் பூதம் ஐந்தா முதல்ல சொல்லிட்டு அப்புறம்தான் இந்திரருக்கும் பிரமருக்கும் முதல்வன் தன்னை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முதல் சிருஷ்டி அதுதான். அதாவது சாஸ்திரப்படி பார்த்தான்னா அதுக்கு சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பெயர். முதல்ல பஞ்சபூதங்களை எல்லாம் சிருஷ்டிப்பதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டி. அதுக்கப்புறம் அந்தந்த தனிப்பட்ட வஸ்துக்களையும் அந்தந்த தனிப்பட்ட ஜீவர்களையும் படைக்கிறதுக்கெல்லாம் வெஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பெயர். அந்த சரீரத்துல அந்த ஜீவனை படைப்பதெல்லாம். அப்போ இதை முதல்ல சொல்லிட்டு அதை சொல்லலாம். ஆனா ஏன் முதல்ல இந்திரருக்கும் பிறவருக்கும் சொல்றான்னா, எல்லாரும் இந்திரனையும் பிறவனையும் பிரிவினா நினைச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் வேற அச்சேதனம் தானே. ஆனா அவர்கள்லாம் தேவர்கள் நினைச்சுட்டு இருக்கா. அதனால ஜனங்களுக்காக முதல்ல அதை சொல்லிட்டு அவர்களை சிருஷ்டித்தா மாத்திரம் இல்ல, அவர்களை சிருஷ்டிப்பதற்கு முன்னாடியே இருநிலம் கால் தீ நீர் விண் பூதத்தையும் இந்த பூத ஐந்தையும் சிருஷ்டிச்சு பஞ்சபூதங்களையும் சிருஷ்டிச்சு அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய வெஷ்டி சிருஷ்டியும் பண்ணினவன் எம்பெருமான். அதாவது சமஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டியும் எம்பெருமான் பண்ணினவன் அப்படின்னா. இரு நிலம் கால் தீ நீர் விண் பூதம் ஐந்தாய். இரு நிலம்னா பூமின்னு சொன்ன இல்ல, பஞ்சபூதங்கள்ல பூமி தான் முதல்துன்னு ஒரு கணக்கு உண்டு. அதாவது பஞ்சபூதங்களை பூமி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல தலைகீழ சொல்லலாம். ஆகாசத்தையும் கணக்கு பண்ணலாம். ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பூமி எப்படி சொன்னாலும் சரிதான். சிருஷ்டிக்கும் போது என்ன பண்றாருன்னா முதல்ல ஆகாசம் தான் சிருஷ்டிக்கிறார். ஆகாசம் சிருஷ்டிச்சு ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்திய பிருத்திவின்னு வருது. சம்மாரம் பண்ணும்போது கீழேந்து போகும் பூமியில இருந்து. பூமி பஞ்சபூதத்துல முதல்து பூமி அப்படின்னு சொல்றது உண்டு சில பேர். அதான் முதல்துன்னா வந்ததுல முதல்து இல்ல, வந்ததுல முதல்து ஆகாசம் தான். ஆகாசம் தான் முதல்ல சிருஷ்டிச்சது. ஆனால் பூமிக்கு இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் அதிகம். அதனால்தான் சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற, பூதம் பிரபூத கூட பஞ்சகம் ஆத்தியமேவ பிராயோ நிதர்சனத்தையா பிரதிபாதயந்தி. பஞ்சபூதத்துல முதல் பூதம் இருக்கே பிருத்திவி பூமி. அந்த பூமிக்கு பெருமை கூடினதுக்கு காரணம் பூமாதேவியே நீர் தாங்கிற. பூமாதேவி அதிஷ்டானம் பண்ணிருக்க அந்த பூமியை. உம்முடைய அதிஷ்டானத்தினாலே பூமிக்கு பெருமை கூடியிருக்கு. பூமிக்கு நிறைய குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. ஸ்பர்சம் கந்தம் ஸ்பர்சம் எல்லாம் பூமியில இருக்கு. பஞ்சபூதங்கள்ல எல்லாத்துக்கும் எல்லா குணமும் கிடையாது. ரூபம்னா ஒரு கலர் உண்டு, ரசம்னா ஒரு டேஸ்ட் உண்டு, கந்தம்னா ஒரு வாசனை உண்டு, ஒரு ஸ்பர்சம் உண்டு, ஒரு சப்தம் உண்டு, எல்லாம் பூமியில உண்டு. அதனால பூமியை முதல்ல சொல்லலாம், ஆகாசத்தை கடைசியில சொல்லலாம். அப்படியும் ஒரு வழி உண்டு. அந்த ரீதியில இங்க சொல்லிருக்க. உபநிடதம் சொல்றது பிருத்திவியத்தே ஜோவாய் ஆகாசாமே சத்யந்தாம்னு சொல்றது. அந்த வழி சொல்லலாம். ஆனா இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் கேட்டா, பூமியை முதல்ல சொன்னார், ஆகாசத்தை கடைசியில் சொன்னார், வாஸ்தவம் தான். நடுவுல பூமிக்கு அடுத்தது ஜலம், அதுக்கப்புறம் தேஜஸ், அதுக்கப்புறம் காற்றுன்னு சொல்லணும். ஆனா இங்க அங்க வரைச்சும் மாத்திட்டார். ஏழு நீளம் கால்
தீ நீர்வின் பூதமைந்தாய். இருந்ததுக்கு அப்புறம் காற்ற சொல்லிருக்க, மாத்தி சொல்லிட்ட. கிரமத்தை நடுவுல வரைச்ச, நடுவுல இருக்க மூடுக்கு மாத்திரம் வரிசை மாறிடுத்து. எதனால இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, அதாவது ரொம்ப முக்கியமானது பூமி. ஏன்னா நமக்கெல்லாம் இடம் கொடுக்கறது பூமி தான். அப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா ஆகாசம். ஏன்னா நாம சஞ்சரிக்க முடியாது, ஆகாசம் இருக்கிறதா இங்கேயும் அங்கேயும் போக முடியாது. நமக்கு இடம் கொடுப்பது பூமியும் ஆகாசம். நாம நிற்பதற்கு இடம் கொடுக்கறது பூமி, நாம நடப்பதற்கு இடம் கொடுக்கறது ஆகாசம். இந்த ரெண்டையும் சொல்லி முக்கியமாக. அப்புறம் நடுவில் எப்படியானா என்ன, ஏதோ ஒண்ணு வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே நமக்கு உபகாரமாக இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால இது பெரிய விஷயமாக பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி, பூமியெல்லாம் சொல்லிட்டு பூமியில இருக்கக்கூடிய நமக்கு தேவையான பிரமாணங்களை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அந்த பிரமாணங்கள்னாலே சொல்லப்பட்டு இருக்கிறான். பிரமாணங்கள்னு வரைச்ச ரெண்டு, ஒண்ணு தமிழோசை, இன்னொன்னு வடசொல். ரெண்டுமே வடசொல் தமிழ் சொல் அப்படின்னு வச்சு ரெண்டு வேதங்கள். ஆழ்வார் அழகா சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, எம்பெருமான் வெளியிட்டவை இரண்டு வேதங்கள், அந்த இரண்டுமே பிரமாணங்கள் அப்படின்னு இங்க அழகா தெரியுது. தமிழ் ஓசையும் வட சொல்லியும் சேர்த்து சொல்றார். செந்திரத்த தமிழ் ஓசை அப்படின்னு வேற சொல்றார். அப்போ தமிழ் ஓசைக்கு அந்த பெருமை என்ன கேட்டா, என்ன பெருமை தமிழுக்கு மாத்திரம் என்ன அந்த பெருமை அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானை தெளிவாக காட்டுவது. வேதத்தினுடைய அர்த்தம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கு வேதத்துல, வட வேதத்துல. ஆனால் இது இன்னும் தெளிவாக நமக்கு வந்தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு, செந்திரத்த செவ்வையான முறையில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சுவார்த்தத்தை செவ்விதாக பிரகாசிப்பிக்கை. வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு. வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் வந்திருக்கு. வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் விசாரம் பண்றதாக வேதாந்த சாஸ்திரம் வந்திருக்கு. ஆனா இதுக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு இதிகாசம் தேவையில்லை, ஒரு புராணம் தேவையில்லை, ஒரு விசாரம் தேவையில்லை. பின்ன என்ன ஸ்பஷ்டமாக இப்பயே சொன்னார் இல்லையா, இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல்வன் தன்னை. அதே ஸ்பஷ்டமாக ஆழ்வார் சொல்ற மாதிரி எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்பஷ்டமாக இங்க சொல்லுகிறது. அதனால தமிழ் ஓசையை முதல்ல சொல்லணும். அந்த தமிழ் ஓசையை வச்சுண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அந்த மாதிரியா இல்லாட்டா இங்க பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிற முதல்ல வட சொல்லுதானே சொல்லணும்னு கேள்வி கேட்டுக்கிறேன். முதல்ல வட சொல்லுதானே சொல்லணும், ஏன்னா சம்ஸ்கிருதத்திலேருந்து தானே தமிழ் வந்தது அப்படின்னு கேட்டுக்கிறார். அவர் என்ன பதில் சொல்றாங்கிறது இருக்கட்டும். ஆனா சுவாமி தேசிகன் என்ன சொல்ற, சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ் வரல, சம்ஸ்கிருதம் மாதிரிதான் தமிழும் இருக்கு, தனிப்பட்ட ஒரு பாஷையாக இருக்கு. ஆனா என்ன வந்து தமிழ்லன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கிற வேதம் தமிழ்ல வந்தது. இது வேற எந்த பாஷையிலையும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. சம்ஸ்கிருத வேதத்தை தமிழ்ல ஆழ்வார்கள் பண்ணாலே தவிர வேற எந்த பாஷையில யாராவது பண்ணலாம். அப்புறம் இதை பார்த்து வேற ஏதாவது பின்னாடி இந்த காலத்துல வேணா அதை இங்கிலீஷ்ல எழுதலாம், ஏதோ பண்ணலாம், வேற அந்தந்த பாஷையில மாற்றிக்கலாம். ஆனால் பகவத் சங்கல்பத்தினாலே செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி அப்படின்னு ரெண்டுமாக எம்பெருமான் பிரவர்த்தனம் பண்ணி ரெண்டு வேதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி. இங்க இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமா சாதிக்கிறார் வியாக்கியானத்துல. ஏன் முதல்ல தமிழை சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயம். தெளிவாக சொன்னபடினாலே தமிழை சொன்னார் அப்படிங்கிறது சமாதானம். ரொம்ப விசேஷமானபடினாலே தமிழை சொன்னார் அப்படின்னு ஒரு சமாதானம். ஏன்னா ஆழ்வார்கள் பாட்டு இல்லையா, அது எல்லாருடைய இத்திகாச புராணங்கள்லாம் காட்டிலும் மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கூவான் தேசியன்னு சொல்ற. இதுக்கு சமம் கிடையாது. உபய வேதாந்தம் நமக்கு அத சொல்ற. இங்க என்ன வேடிக்கையா சொல்றாருன்னா, ஏன் ஆழ்வார் செந்திருத்த தமிழை முதல்ல சொன்னார்னா, ஆழ்வாருடைய வேதம் அது, அதனால அதை முதல் சொன்னார். இப்பவே அவாவாளுக்கு அவாவா கோஷ்டி பிரதானம். சில ஊர்கள்ல பார்த்தான்னா வேதபாராயணக்காராளுக்கும் திவ்ய பிரபந்தக்காராளுக்கும் சில போட்டிகள்லாம் இருக்கும். நீங்க உறக்க சொல்றதா, நான் உறக்க சொல்றதா, நீங்க முன்னாடி முடிக்கிறோம், நான் முன்னாடி முடிக்கிறோம், உங்களுக்கு மரியாதையா, எங்களுக்கு மரியாதை எல்லாம் இருக்கும். அப்ப அந்தந்த கோஷ்டிக்காரர்கள் அந்தந்த கோஷ்டி ஆதரிப்பார்கள். பிரமாணங்கிறது பொது.
அப்ப திவ்ய பிரபந்த கோஷ்டிக்காரர்கள் அதனால வேதத்தை மதிக்க மாட்டாங்கிறது கிடையாது. ஏன்னா அவர்களும் வைதிகார்கள். வேத பாராயணம் பண்ணுபவர்கள் திவ்ய பிரபந்தத்தை மதிக்க மாட்டார்கள்ங்கிறது கிடையாது. ஏன்னா அவர்களும் வைஷ்ணவர்கள், திவ்ய பிரபந்தம் வைஷ்ணவன் தான் இருப்பான். ஆனா அந்த இடத்துல ஒரு போட்டின்னு ஒண்ணு வரும், வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி இப்ப ஆழ்வார் பார்த்தாங்கன்னா ஆழ்வார் கோஷ்டி எது அப்படின்னா செந்தீரத்த தமிழ்வாசி கோஷ்டி தான் ஆழ்வார். தமிழ் வேதம் தானே அருளி செய்கிறார். அதனால இதை முதல்ல சொல்றாங்க. செந்தீரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி. அடுத்து 4 திசையிலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் படைத்து அந்த பொருள்களுக்குள்ளே அந்தரியாமையாக அந்த பொருள்களாகவே இருக்கக்கூடியவன். 4 பக்கம் படைத்தவன் அர்த்தம். 4 பக்கம்னா எல்லாம் தான் அர்த்தம். 4 பக்கம் பாருன்னு சொல்றான் இல்லையோ, அப்படின்னா சகல வஸ்துக்களையும் சிருஷ்டித்தவன் அர்த்தம். திங்கள் ஞாயிறாகி, அதுக்கு மேல முக்கியமாக சந்திர சூரியரா மேல ஆகாசத்துல முக்கியமான ஜோதிஷாக இருக்கக்கூடியவர்கள் சந்திர சூரியர்கள், அவர்களுக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். சூரியன் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கறான், நல்லா தெரியும். மாத்திரம் இல்ல, நமக்கு மழையை கொடுப்பனும் ஒரு விதத்துல சூரியன் தான். அப்ப நாமெல்லாம் ஜீவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன், இரவிலே கூட ஒளியை கொடுக்கக்கூடிய சந்திரன், இது எல்லாமாகவே எம்பெருமான் இருக்கான், நமக்கு பரம உபகாரம் பண்ணுவனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அக்னோ பிராஸ்தாவதி சமயக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டிகி விருஷ்டேர் அன்னம் தத பிரஜாக. சூரியன் இருக்கவே தான் நமக்கு மழைன்னு ஒண்ணு பெய்ய முடியுது. ஏன்னா சூரியன் தானே ஜலத்தை எடுத்து பொய்ய வைக்கிறான். சூரியனால் தான் மழைன்னு ஒண்ணு இருக்கு, மழையினால் தான் நமக்கு உணவுன்னு இருக்கு, உணவுனால்தான் தான் நாமன்னு ஒருத்தர் இருக்கும், இல்லாட்டா ஒண்ணுமே இருக்காது. சூரியன் தான் நமக்கு நல்ல உணவை கொடுக்கிறான், சூரியன் தான் மழையை கொடுக்கிறான், சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறான், சூரியன் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், சூரியன் தான் ஞானத்தை கொடுக்கிறான். எல்லாம் சூரியன் தான். இதுதான் சூரியன் இல்லாட்டா, சூரிய வெளிச்சம் படாட்டா ஞானங்கிறது வராது, சூரிய வெளிச்சம் படாட்டா ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடையாது, சூரிய வெளிச்சம்னு ஒண்ணு இல்லாட்டா பயிர்னு ஒண்ணு கிடையாது, நமக்கு உணவு அப்படின்னு ஒண்ணு கிடையாது, சூரியன் இல்லாட்டா நமக்கு மழைன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப எவ்வளவு முக்கியமானவன், அதனால்தான் சூரியனை சொல்றேன். திங்கள் ஞாயிறாகி, சூரியனை சொல்லச்ச சந்திரனையும் சொல்லணும். ஏன்னா அவனும் இருட்டில் ராத்திரி வேளையில நமக்கெல்லாம் முக்கியமாக தேவையாக இருக்கான் அப்படிங்கிறபடினால. திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி, அந்த சூரியன் நமக்கு இத்தனை உபகாரம் பண்றான் இல்லையா. நான் சொல்றேன், வெளிச்சம் கொடுக்கிறான், ஆரோக்கியம் கொடுக்கிறான், எல்லாம் கொடுக்கிறான் இல்லையா. இது சூரியன் இப்படி கொடுக்கறதுக்கு 2 காரணம் இருக்குங்கிற சாஸ்திரங்கள்ல. ஒண்ணு சயின்டிபிக், 2வது பிலாசபிக்கல். அதாவது எப்படின்னு கேட்டாங்கன்னா, சயின்ஸ் ரீதிப்படியாக சூரியன் தான் சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை வேகமாக ஆக்கி அதுல இருந்து மழை பொழிய வச்சு நமக்கு உணவெல்லாம் கொடுக்கும்படி, பயிர்கள்லாம் விளையும்படி பண்ணி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாம் பண்றான். இதே இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு கேட்டான்னா, அக்னோ பிராஸ்தாகுதி சமயக் ஆதித்யம் உபதிஷ்டதே, நம்ம செய்யக்கூடிய ஆகுதி ஹோமங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் சூரியனுக்கு போறதான் அப்படின்னு ஒவ்வொரு சாஸ்திரம் சொல்றது. நாம அக்னியில என்னென்ன ஹோமங்கள்லாம் பண்றோமோ அதெல்லாம் சூரியனுக்கு போறது. அப்போ சூரியன் என்ன பண்றாங்க கேட்டா, முதல்ல சொன்ன மாதிரி சயின்டிபிக்காக இந்த ஜலத்தை எல்லாம் எடுக்கிறான். அதே சமயம் நம்முடைய புண்ணிய பாபம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, நம்மளுடைய கர்மன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பலன் வரும். என்னதான் மழையினாலும், மழையினாலே பயிர்னாலும் எல்லாமே நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பயிர் இருக்கிறது கூட. நமக்கு உணவு கிடைக்கிறதும் நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அந்த உணவுக்கு ஆரோக்கியம் இருக்கும், அந்த கர்மத்துக்கு ஏற்ற உணவுனாலே ஆரோக்கியம் வருதும் நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால்தான் அவாவாளுக்கு ஏற்ற மாதிரி உணவு, அவாவாளுக்கு அவாவா புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியம், இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இதுல என்ன கேட்டா, நம்ம கர்ம சம்பந்தம்னு ஒண்ணு தேவையா இருக்கு. அப்ப நாம என்ன பண்றோமோ தேவர்களை குறிச்சு நம்ம அக்னியில என்னென்ன ஹோமம் பண்றோமோ அதெல்லாம் அப்படியே சூரியன் கிட்ட போறதாம் மொத்தம். அக்னோ பிராஸ்தாகுதி சமயக் ஆதித்யம் உபதிஷ்டதே. அப்ப சூரியன் என்ன பண்றான், ஒரு பக்கம் இந்த சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுத்து வச்சுக்கிறான், இன்னொரு பக்கம் நம்ம செய்த கர்மத்தினுடைய பலன் அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சு 2ம் சேர்த்து மழையா பெஞ்சு நமக்கு உணவா கொடுக்கும்படி அவன் பண்றான் அப்படின்னு 2ம் இருக்கு. அதனால முக்கியமான விஷயம் அது. அப்புறம் அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா அந்தனனை, அந்தரத்தில் அந்தரியாமையாக இருப்பதில்
நான் முதல்லயே சொன்னேன், வேதத்துல அந்தரியாமி அந்தரகான்னு சொல்றது பல இடத்துல உண்டு. எஃப் பிருத்திவியாம் திஷ்டன், பிருத்திவியா அந்தரகா, பிருத்திவிக்குள்ள அந்தரியாமையா இருக்கான்னு. அப்படி அந்தரியாமையா இருக்கும்போது அவங்க உள்ள இருக்கான்ங்கிறது நமக்கு தெரியாம இருக்கானேன்னு ஒரு ஆச்சரியத்தை சொல்ற. உள்ளுக்குள்ள நம்ம ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் இருக்கான்ங்கிறது நமக்கு தெரியுமா? நாம இருக்கோங்கிறது தெரியும், நான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா உள்ளே அவன் இருக்கானே, அவனையும் நான் சொல்ல வேண்டியதுதானே. ஏன்னா நமக்குள்ளதானே இருக்கான், இந்த சரீரத்துக்குள்ளதானே இருக்கான். அப்ப நான் அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள அவனும் இருக்கான் இல்லையோ, அப்ப அவனையும் சேர்த்து நான் சொன்னா என்ன தப்புன்னா, அப்ப அந்த திருஷ்டியில பார்த்தா தாராளமா சொல்லலாம் தான் நம்மாழ்வார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அப்படிங்கிற நான் தாங்கிற பகவானும் நான் தான். ஏன்னா எனக்குள்ளதானே இருக்கான், வெளியில யாரோ ஒருத்தர் இல்லையே. வெளியில யாரோ ஒருத்தர் இருந்தா நீன்னு சொல்லணும், அவன்னு சொல்லணும். இப்ப நம்மளே பார்த்தோம்னா நமக்கு எதிர்க்க இருக்கவாளே நீன்னு சொல்லுவோம், கொஞ்சம் தள்ளி இருக்கவாளே அவனோ அவள்னோ ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். நம்ம சரீரத்துக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்னு அப்ப நான் தானே சொல்லணும். அப்ப அந்த எம்பெருமான் வெளியில இருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் சொன்னா என்ன? அப்ப கடல் ஞானம் செய்தவன் யார்? உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் யாருன்னா நான்கிறார் நம்ம. கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானமாவேனும் யானே என்னும், எல்லாம் நான் தான் அப்படிங்கிற. ஏன்னா எனக்குள்ளதானே இருக்கான். எனக்குள்ள இருக்கணும் நான் சொல்லாம நான் எப்படி அவன்னு சொல்ல முடியும்? எனக்குள்ள இருக்கான்ங்கிறத வச்சுட்டு நான் சொல்லுவேன், எனக்கு எதிர இருக்கான் அப்படிங்கறத வச்சுட்டு நீன்னு சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் சொல்லுவேன் எம்பெருமான். அந்த ரீதியில இங்க உள்ளுக்குள்ள இருந்துன்னு இருக்கா, ஆனா தெரிய மாட்டேங்கிறான். இது ஆழ்வாருக்கு, நம்ம ஆழ்வாருக்கு புரிஞ்சிருக்கு நானேன்னு சொல்றேன், பிரகலாத ஆழ்வானுக்கு புரிஞ்சிருக்கு நானேன்னு சொல்றேன். ஆனா புரியாதவன் என்ன பண்ணுவான்? அவன் இருக்கிறதே தெரியாது இல்லையா? அதான் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை, தேவர்களுக்கும் கூட அவனை புரிந்து கொள்ள முடியாதபடி அந்தரியாமையாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவன் அந்தரியாமையாக இருந்தும் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை, அந்தணன் அப்படின்னா பொதுவாக பிராமணன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பெருமாளுக்கு போய் பிராமணன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? பெருமாளுக்கு போய் எப்படி, ஒரு பெருமாளே ஒருத்தர் தானே இருக்கார். அப்போ லக்ஷணைனால சுத்தனைன்னு அர்த்தம். அந்தணர்கள் அப்படின்னாலே சுத்தமாக இருப்பவர்கள், ஆச்சாரமாக இருப்பவர்கள், உடலிலும் சரீரத்திலையும் மனசிலையும் ரெண்டிலுமே சுத்தமாக இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்தனர் என்பவர் அறவோர், சுத்தமான காரியத்தை தான் செய்வார்கள், அதர்மத்தை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு தானே இருக்கு. அதனால தானே இவாளுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு. அதனால அரவனை ஆழி படையந்தனனை மறைவியன் விமனத்து வைப்பாரே நம்ம சொல்றது. அரவனை ஆழிப்படை அந்தனனை, இப்படிப்பட்டவன் கையில சக்கரத்தோடு ஒரு பிராமணன் இருக்கார் அப்படின்னார். ஏன் எல்லா இடத்துலயும் ஆழ்வார்கள்ல அந்தனன் சொன்னான்னா ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடியவன். அதான் எம்பெருமானை பத்தி சொல்லச்ச சுத்தமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னார். அது எதுக்காக இங்க சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகன்னு சொல்லும்படி எல்லா வஸ்துகளுக்கும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கான்னு உடனே அவனுக்கு தோஷம் இருக்கும்னு கேள்வி வந்துடும். உள்ளுக்குள்ள இருக்கான்னா அப்ப நம்மள மாதிரி தானா? நம்மள மாதிரி கிடையாது. நாமெல்லாம் கர்மத்தினால் உள்ள உட்காந்துருக்கோம். நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அதை கட்டி இந்த சரீரத்துக்குள்ள நீ உட்காண்டு இந்த சரீரத்துக்காக ஆகாரத்தை போட்டுண்டு இந்த சரீரம் கொடுக்கிற சுக துக்கத்தை அனுபவிச்சுன்னு உட்காரு அப்படின்னு நமக்கு கட்டி போட்டிருக்கான் எம்பெருமான். அதான் கர்மத்தினாலே கட்டி போட்டிருக்கான். அதை மீறி நம்மளால செய்ய முடியாது. ஆனா எம்பெருமான் இருக்கிறது அப்படி கிடையாது. அவன் சரீரத்தினாலே வரக்கூடிய சுகமோ துக்கமோ அபுருஷார்த்தமோ எதுவுமே கிடையாது எம்பெருமான் கிட்ட. சுத்தமாக இருப்பான். இது வேதம் என்ன பண்றதுன்னு கேட்டான்னா, எந்தெந்த இடத்துல அந்தரியாமின்னு எம்பெருமான சொல்றதோ அந்தந்த இடத்துல அவன் சுத்தமானவன் கூட சேர்த்துதான் சொல்லும் வேதம். உள்ள இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம மாதிரி நினைச்சுட கூடாது சுத்தமானவன் அப்படின்னு. எப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரஹ எம் பிருத்திவீன வேத எஸ்ய பிருத்திவி சரீரம் எப் பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஏன்னா இந்த வேத வாக்கியத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் ஆழ்வார் இங்க சொல்லிட்டு வர்ற இந்த இடத்துல. எப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரஹ, பிருத்திவிகள் உள்ளுக்குள்ள இருக்க அந்த அந்தரத்தில் வந்தது.
எம் பிருத்திவி நவேத, அவன் உள்ள இருக்காங்கிறது பிருத்திவிக்கு தெரியாதான். பிருத்திவி ஒரு உதாரணம். பிருத்திவியோ ஜலமோ தேஜஸோ வாயுவோ ஆகாசமோ இல்ல ஜீவாத்மாவோ யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் வேதம் எடுக்கிறது. நிறைய பேர் எடுக்கிறது. ஜீவாத்மா எடுக்கிறது. யா ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனோந்தராக, யார் ஜீவாத்மாக்குள்ள இருக்கானோ, எம் ஆத்மா நவேத, யார் உள்ள இருக்காங்கிறது ஜீவாத்மாவே புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு எதுக்கு சொல்ற அந்த வாக்கியத்தை அப்படியே ஆழ்வார் இங்க கொண்டு வர. கடைசியில முடிக்கச்ச அந்தர்யாமி அமிர்தகா, அமிர்தகான தோஷம் இல்லாதவன்னு. இந்த அந்தர்யாமி இருக்கானே உள்ள இருக்கான்னு நினைச்சுக்காதான் அவனுக்கு தோஷம் கிடையாது. இத பத்தி பெரிய விசாரம் இருக்கு சீவாஷ்யத்தம். எப்படி சரீரத்துக்குள்ள இருக்காங்கிறவங்க ஆனா எப்படி தோஷம் இல்லாம இருக்க முடியும்? உள்ள இருந்தானா தோஷம் இருந்தாங்க. சரீரம் அப்படிங்கிறதே தோஷம் உடையதுதான். சுக துக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்குது. அதுக்குள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தோஷம் கிடையாது, தோஷம் எதுவும் கிடையாது, சுக துக்கங்கள்லாம் கிடையாது, சம்சாரங்கள்லாம் கிடையாது, கர்ம பந்தங்கள்லாம் கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியறது அப்படின்னா, அப்ப சீபாஷ்யத்துல அதுக்கு சமாதானம் சொல்றா. உள்ள இருக்காங்கிறபடினாலே தோஷம் வந்துன்னு சொல்ல முடியாதுப்பா. ஒருத்தன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கான்னு வச்சுப்போம். சிறைச்சாலைக்குள்ள இருந்தான்னா அவன் தப்பு பண்றான்னு அர்த்தம். சிறைச்சாலையில அவன் துக்கத்தை அனுபவிக்கணும், தண்டனை அனுபவிக்கணும். ஆனா ஜெயில் வார்டன் சிறைச்சாலையில இருக்கார், அவரும் சிறைச்சாலையில இருக்கிறவர், அவரும் அங்கதான் வேலை பண்றார். ஜெயில் ஆபீசரா இருக்கார், அங்கதான் வேலை பண்றார், அவரும் சிறைச்சாலையில் தான் இருப்பார். அவரு இவனும் ஒன்னாயிடுமா? குற்றம் செய்து தண்டனைக்காக சிறையில இருக்கிறவன் வேற, இவனை நிர்வாகம் பண்றதுக்காக ஜெயில வந்திருக்கிறவன் வேற இல்லையா? அந்த மாதிரி பகவான் வந்திருக்கான். உள்ள இருக்காங்க அப்படின்னால எல்லாரும் ஒன்னாயிட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமா கொடுக்குறான். அங்கே அந்த ரீதியில அந்த வரை எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் அப்படின்னு. அந்திரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. இத்தனை விஷயம் முன்னாடி சொன்ன விஷயம் இருக்குள்ள, இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல்வன் தண்ணின்னு ஆரம்பிச்ச விஷயம், இது எல்லாம் வேதத்துல இருக்கிற விஷயம். அதனால அந்த வேதத்தையும் கொண்டு வர, அந்த வேதத்தையும் நமக்கு கொடுத்தவன். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, பிராமணர்களுடைய தனம் வேதம், அந்த வேதத்திலே அந்தியிலே வேதாந்தத்திலே வைத்த ரகசியமானவன் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். நம்ம இதுல ஒரே ஒரு சின்ன கேள்வி, நம்மளுடைய தனம் எது, வேதமா பகவானா? ஏன்னா பகவான் தான் தனம். நிறைய பேர் சொல்றார், தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷாங்கிற ஆளு வந்தார். உன்னுடைய திருவடிதான் எனக்கு பெரிய தனம் அப்படிங்கிற. பெரும் செல்வம் அப்படிங்கிறது எம்பெருமான் தானே, எம்பெருமான் தானே, எம்பெருமானுடைய திருவடி தானே. அப்படி வச்சு இங்க ஆழ்வார் வேதம்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானையே நமக்கு புரிய வச்சு வேதம் தானே. அதனால வேதத்தை தான் கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு. அதாவது ஈஸ்வரன் அன்று காணும் தனம் வேதமாய் எட்டுன்னு பெரியாச்சம்பிள்ளை சாதிக்கிறார் இல்லையா. பெருமாள் தனம் இல்லைங்கன்னா உண்மையான தனம் வேதம் தாங்கிறார். ஏன்னா அந்த வேதம் இருக்கவே தான் பெருமாளுக்கே, பெருமாளே புரியுறார், புரிய மாட்டேன். ஆனா முதல்ல அதை பிடிச்சுக்கணும். அது முதலே சொன்ன மாதிரி பிராமணர்களுக்கு உண்மையிலேயே பெரிய தனம் அது. ஏன்னா அப்படி தனமாக காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்கா, காப்பாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா அதுல பகவான் இருக்கிறங்கிறபடினால அந்த அந்தனர் மாட்டு அந்தி, அந்தனருடைய மாடிலே அதாவது செல்வத்திலே அந்தி அந்தத்திலே வைத்த மந்திரத்தை ரகசியமானவனை. ஏன்னா அந்த வேதத்துல இருக்குன்னா இவன் எல்லாருக்கும் சொல்லிட மாட்டான். போறவரெல்லாம் கூட்டு உட்காந்து இந்த வேதம் படிச்சோ வேதத்துக்குள்ள பகவானை சொல்லிருக்குன்னு சொன்னா அவனுக்கு தேவையில்லையே. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தானே சொல்லணும். இது ரகசியமான அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஏன்னு கேட்டான்னா அவ்வளோ சீரிய சரக்காக யாலேங்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயத்த ஒரு பெரிய மாடுன்னு சொன்னார் இல்லையா, செல்வம், அத சட்னி எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாதே. நாங்க எங்காத்துல பேங்க் இருக்கு, எங்காத்துல பீரோ இருக்கு, பீரோ லாக்கருக்குள்ள நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டு சொல்லுவோமா? இது ரொம்ப அந்தரங்கமாக, இல்ல நமக்கு வேண்டியவர்களாக நம்முடைய புத்திரர்களோ அந்த மாதிரி இருப்பா அவர்களுக்கு சொல்லுவதை தவிர மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரிதான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ரகசியமானவன், அதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. மந்திரத்தை கூட்டு வச்சு காலக்ஷேபத்துல அந்தரங்கமானவர்களுக்கு சொல்வாளே தவிர பப்ளிக் எல்லாம் சொல்ல மாட்டான். ஆக மந்திரம்னா ரகசியமானவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் மந்திரம்ங்கிறது.
மந்திரஹா சந்திராம் சொர்பாஸ்கர தியுதிஹி அப்படின்னு சகஸ்ரநாமத்துல மந்திரஹான்னு பெருமாளுக்கு ஒரு பெயர் இருக்கு. அங்க அர்த்தம் சாதிக்கச்ச மந்திரஹா அப்படின்னா மந்தாரம் திராயத்தே, அதாவது யார் பகவானுடைய திருநாமத்தை சொல்றாளோ அவர்களை ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். யார் எம்பெருமானை நினைக்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பவன். அதனால எம்பெருமானுக்கு மந்திரன், மனு அப்படின்னா நினைப்பவர், திரா அப்படின்னா ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். யார் எம்பெருமானை நினைக்கிறாளோ அவளை ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அந்த அர்த்தமும் நாங்க இங்க வச்சுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். அந்தனனை அந்தன் அருமாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேன். அப்படிப்பட்ட எம்பெருமானை மறக்காமல் நாம் இருக்கணும்பா. அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கணும். அப்படின்னா எப்படி அனுபவிக்கிறது, எம்பெருமானை எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உபாயம் சொல்ற மந்திரத்தால். திருமந்திரம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். எம்பெருமானை அனுபவிக்கிறதுல பலவிதம் இருக்கு இல்லையா. சில பேர் வேதாந்தத்தினாலே அனுபவிப்பார்கள், இதிகாச புராணங்கள்னாலே அனுபவிப்பார்கள், சாஸ்திரத்துல விசாரம் பண்ணி அனுபவிப்பார்கள், ஸ்தோத்திரங்கள்ல அனுபவிப்பார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆழ்வார் சுருக்கமான வழி சொல்றார், மந்திரத்தால் திருமந்திரத்தினால் அனுபவிங்க. பலவிதமாக எம்பெருமானை அனுபவிக்கலாம் இல்லையோ. இப்ப சுலபமான வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். திருமந்திரத்துல அவனுடைய திருநாமம் இருக்கு, நிறைய அவனுடைய வைபவங்கள் நாம் அவனுக்கு தாசர்கள் எல்லாத்தையும் சொல்லும்படி இருக்கு. சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு எல்லாமே அஷ்டாட்சரத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா தத்துவம் இது, ஹிதம் இது, புருஷார்த்தம் இது எல்லாமே இருக்கு. அதுல வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் மொத்தமும் இந்த திருமந்திரத்துல இருக்கு, உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப போர் வேற எதுவுமே வேண்டாம். இப்ப மந்திரத்தால் அந்த திருமந்திரத்தினாலே எம்பெருமானை அனுபவிக்கலாமே. மனசே திருமந்திரத்தை சொல்லி அனுபவிச்சுக்கோ. அதுக்குதான் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம். திருமந்திரத்தினாலே எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணுங்கிறத காமிக்கிறதான் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம்ங்கிற கிரந்தம். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதொன்றும் வாழுதியல் வாடலாம் மட நெஞ்சமே. ஆனால் இங்க மந்திரத்தால் தானே சொல்ற, திருமந்திரத்தான் அர்த்தம் சொல்லலையே. அப்படின்னா திருமந்திரத்தான் அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ பாசுரத்துல மந்திரத்தான் தானே இருக்கு. அப்ப மந்திரம்னா பகவானுடைய மந்திரம். பகவானுடைய மந்திரங்கள் நிறைய இருக்கு. திருமந்திரம் மட்டும் தானே பகவானுடைய மந்திரம். துவய மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்புறம் வாசுதேவ மந்திரம் இருக்கு, அப்புறம் விஷ்ணு மந்திரம் இருக்கு, சுதர்சன் மந்திரம் இருக்கு, நரசிம்ம மந்திரம் இருக்கு. வேதத்திலேயே விஷ்ணு காயத்ரி அப்படின்னு இருக்கு. இதம் விஷ்ணு விஜக்கிரமேத்திரே தானித தேபதம் அப்படிலாம் இருக்கு. தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப விஷ்ணு வேதத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு மந்திரங்களே நிறைய உண்டு. அப்ப எதா மந்திரத்தை சொல்ல முடியும். ஏன் இங்க திருமந்திரத்தால் விசேஷிச்சு சொல்லுவானே அப்படின்னா அந்த சகல மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் மொத்தமும் திருமந்திரத்தில் உண்டு. அதனால திருமந்திரத்தினால அனுபவிப்பதும் மற்ற மந்திரங்கள்னாலே அனுபவிப்பதும் ஒண்ணு கிடையாது, சமம் கிடையாது. சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம். பாருங்களேன், திருவஷ்டாட்சர மந்திரத்துல 3 பதம் இருக்கு. முதல்ல பிரணவம் இருக்கு. அது எம்பெருமானே முன்னிறுத்து காட்டி ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தாவும் ஜகத்தை எல்லாம் ரட்சிப்போனான எம்பெருமானுக்கு தாசன் நீ நம்முடைய சுரூபத்தை சொல்றது. அதுக்கப்புறம் 2வது பதம் நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய விதம் ஒரு சரணாகதியை நமக்கு எடுத்து சொல்லுது மட்டும் இல்லாமல், நீ உனக்கு சொந்தம் இல்லை, நீ எம்பெருமானுக்கு சொந்தமான நீ அதிலே உரிமையை கொண்டாட முடியாது. ஆக அந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றது அது. அதுக்கப்புறம் நாராயணாயா அப்படின்னு சொல்லச்ச எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் அப்படின்னு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் இந்த வேதத்துல மோட்சம் மோட்சம் சொல்லி அப்புறம் சொல்ல நாராயணாயா இதுல எல்லாம் இருக்கு. மோட்சம் அப்படின்னா மோட்சத்துல என்ன அப்படின்னு கேட்டா மோட்சத்துல பகவான் இருக்காங்க. பகவான் இருந்தா என்னன்னா பகவானுக்காகவே நீ இருக்கணும், அதான் நாராயணாயா. தத்துவம் அப்படின்னா சுத்தி வளைச்சு சாஸ்திரம் எப்படி கஷ்டப்பட்டு சொல்றதோ எல்லாத்தையும் சுருக்கமாக எம்பெருமானுக்கு நீ தாசன் அப்படிங்கிறதான் பிரணவம் காட்டுறது. அதனால வேதம் சொல்லப்பட்ட ஒரு வேதத்திலே சொல்லப்படக்கூடிய சகல விஷயங்களும் திருமந்திரத்துல ரத்தர சுருக்கமாக இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கு. அதனால திருமந்திரத்தைக்கு சமமான மந்திரம் இல்லாதபடினால மந்திரத்தைன்னா திருமந்திரத்தை எடுத்துக்கலாம் நீங்க. இது ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, இந்த ஆழ்வார் சொன்னா திருமந்திரத்தை தான் சொல்லுவார். பல இடத்துல சொல்லிருக்க. இவரை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமும் சொன்ன ஆழ்வாராச்சே. எம்பெருமானே சர்வேஸ்வரனான எம்பெருமானே இந்த ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ண
அதுல ஊரு நின்றவர் இவர் அப்படி. நாமும் சொல்லில் நமோ நாரணமே அப்படின்னு சொல்றவர். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார். எம்பெருமானே நீ திரு எட்டெழுத்தும் கற்று அப்படிங்கிறார். உன்னுடைய திரு எட்டெழுத்தும் நான் கற்றேன். அதனால இந்த ஆழ்வார் மத்த மந்திரமா நினைக்க மாட்டார். இவருக்கு எம்பெருமானே நேர உபதேசம் செய்த திருமந்திரம் தான் மந்திரம் இவரை பொறுத்தவரை. அதனால்தான் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல். மறவாது வாழுதியல், ஒரு நாளும் மறக்காமல் திருமந்திரத்தினாலே எம்பெருமானே நீ அனுபவித்தாயானால் அப்படின்னு அர்த்தம். அதே நான் மறக்காமல் அனுபவித்தா என்ன கேட்டானா, பகவான் அனுபவத்தை மறக்க கூடாதுன்னு அர்த்தம் மாத்திரம் இல்லை. வெளி விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு திடீர் வேற விஷயம் வந்துதான் இப்ப இது மறந்து போச்சுன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு கால் ஈஸ்வரன் கையிலே நம் காரியத்தை சம்பத்து விட்டோமாகில் இனி சோஜீவனத்தை சிந்திக்கையாவதுன்னு ஒரு விஷயம் சொல்றாருங்க. அதான் மறவாது அப்படின்னா, பொதுவா மறக்காது சுவாமி, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணிட்டார் திருமந்திரம் மறக்காது, எனக்கு ஒரு நாள் மறக்காது. அது போறாதான், நீ உன்னை பற்றி நீ கவலைப்பட்டானால் அதை மறந்துட்டான்னு அர்த்தம். அதாவது திருமந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன கேட்டா, எம்பெருமானே சேஷியானவன், அந்த எம்பெருமானிடம் ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணி அவனுக்கே கைங்கரியம் பண்ண வேணும், நான் பண்ணுகிறேன் தான் அர்த்தம். அப்படி திருமந்திரத்தை புரிஞ்சுட்டு எம்பெருமானே நமக்கு சுவாமின்னு அவன்கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளை பத்தி சிந்தை கூட நமக்கு வரக்கூடாது. மற்ற சிந்தையெல்லாம் இருக்கட்டும், ஆத்ம சிந்தை, தன்னை பற்றி சிந்தை, தனக்கு என்ன கதி வருமோங்கிற சிந்தை கூட இருக்கக்கூடாது. அதனால எம்பெருமானியை மறந்துட்டான்னா வேற வெளி விஷயத்தை நினைக்கிறதுனால மறக்கிறவாள் சம்சாரிகள். ஆனா சாஸ்திரம் படிச்சவா கூட இந்த ஆத்மாவை பத்தி தன்னை பத்தி நினைச்சு மறந்துடுவா எம்பெருமான். அது கூட கூடாது. ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சுன்னா நம்ம பத்தி நம்ம கவலைப்படுறதுக்கே வாய்ப்பே இல்லையே, கேத்துவே இல்லையே, கவலைப்படக்கூடாது. அப்படி மறவாது உன்னை பற்றி கவலைப்பட்டு எம்பெருமானை மறந்து விடாமல் மறவாது என்றும் வாழுதியல் வாழலாம் மட நெஞ்சமே அப்படி நீ இருந்தால் அதுதான் உனக்கு வாழ்வு அப்படிங்கிறது. நீ ராஜகுமாரனாக வாழலாம், ஏன்னா எம்பெருமானோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நெஞ்சத்தை பார்த்து சொல்லி கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்தில். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீநீர் விண்பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல் வாழலாம் மடநெஞ்சமே அப்படின்னு 4வது பாசுரம் ஆயிடுத்து. நாளைக்கு 5வது பாசுரம். இதிலே அவதாரம் அனுபவம், குறிப்பாக வாமனாவதாரம், திரிக்கிரம் அவதாரம் அனுபவம், 6வது பாசுரத்திலிருந்து திவ்ய தேச அனுபவம் ஆரம்பம். நமக்கு உண்மையிலேயே வாழ்வியல் வாழலாம் மட நெஞ்சமே அப்படின்னு சொன்ன மாதிரியாக பகவத் அனுபவத்துக்காக தான் முதல் 3 பாசுரங்கள்ல ஒரு அவதாரிக்க மாதிரி வச்சிருக்க. இனிமேல் அனுபவம் தான் ஆரம்பம். மனசை பார்த்து சொல்லிருக்கார். அடுத்த பாட்டுல இந்த திரிக்கிரம் அவதார பெருமாளுடைய அனுபவத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.